ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம முத்துவோட ஃப்ரெண்டோட தம்பி இருக்காரு. அவர் வந்துட்டு ஐயோ முதல்ல நான் பேரை கேட்டுட்டேன், அதனால் அந்த பொண்ணு பயந்து போயிடுச்சு, அம்மா பூச்சாண்டி அப்படின்னு ஓடிடுச்சு அப்படிங்கிறாரு. டே அப்பா நல்லா வருவீங்கடான்னு சொல்லிட்டு இவர் அப்படியே காதலில் பிஹெச்டி முடிச்சுட்டாரு. அதனால் இவர்கிட்ட ஐடியா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மீனாவை கல்யாணம் பண்ணும், இவர் வந்து வேற லெவலில் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம மனோஜ் ரோகிணியும் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அம்மா உனக்கு என்னதாம்மா ரொம்ப பிடிக்கும், என்னதாம்மா ரொம்ப ரொம்ப உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மாயாண்டி குடும்பத்தாரில் அவர் சொல்லுவாங்களே, அப்பா நீ செத்து போன அந்த சைக்கிள் எனக்கு தானே, நீ செத்து போன இந்த செருப்பு எனக்கு தானே, அந்த மாதிரி எனக்காக நீ இதை பண்ணுங்கிறாங்க. சொன்ன உடனே டே முடியாதுடா முடியாது, உனக்காகலாம் நான் இதை பண்ண மாட்டேன், எனக்காக மட்டும் இல்லைம்மா உனக்காகவும் தான், நீ வந்துட்டு இதை பண்ணலைன்னா இறந்துருவேன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயத்தை காமிச்சு விட்டாங்க. அந்த டைப் பார்த்து ஃபேன் கலண்டு விழுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா மோட்ரு வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மோட்ரு வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா ஆளை கூப்பிட்டு வந்து மோட்ரு சரி பண்ணுற வரைக்கும் போய் அவங்கவுங்க தண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, நம்ம ஸ்ருதி தண்ணி எடுக்கிறேன்னு குடத்தை கீழே போட்டு உடைக்க, ஸ்ருதியும் மனோஜும் எதுக்கும் லாக்கி இல்லைன்னு தெரியும். ஸ்ருதி வாய் பேசப்பாவது லாக்கி, ஆனால் மனோஜ் அது கூட லாக்கி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அவர் தூக்க முடியாமல் தூக்கிறத பார்க்கணுமே. நம்ம நாட்டு பெண்களுக்கு சிறந்ததே நம்ம குழந்தைய தூக்கிறதும் குடத்தை தூக்கிறதும் முத்து ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாரு. ஏன் அதுக்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி ரேஞ்சுக்கு ஸ்ருதி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லம்மா நான் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வந்து நீ வேற மாதிரி கொண்டு போவாத போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் ஒயரை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மோட்டரை சரி பண்ணுறேன்னு வந்தவங்க பாதியிலே வேலையை முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்டு வரேன், நீங்கிட்ட கிளம்ப, அரைக்குறையாக இருக்கிற இடத்துல போய் கரண்ட்டில் கை வைக்கலாமாப்பா, என் மொத்த குடும்பமும் சேர்ந்து பிரேக் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் ஏதாவது ஒரு பாட்டு போட்டுவிட்டா வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்